ஸோ வந்து யூனிட் 4ல் வந்து ஸோ இம்பார்ட்டண்ட் 13 மார்க் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஒரு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் கொடுத்து அதை வந்து சிஎன்எஃப் சாம்ஸ்கி நார்மல் ஃபார்மாக வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வந்து சாம்ஸ்கி நார்மல் ஃபார்ம்னா என்னென்னா, இந்த கொடுத்துருக்க கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரை லாஸ்ட்டு ஃபைனலாக எப்படி கொண்டு வரணும்னா, ஸோ வந்து 2 கேபிட்டல் லெட்டரு இல்லாட்டி வந்து ஒரு ஸ்மால் லெட்டராக வந்து கொண்டு வரணும். அதுதான் வந்து சிஎன்எஃப் ஃபார்ம். ஸோ அப்படி சிஎன்எஃப் ஃபார்மை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஏதாச்சும் நல் ப்ரொடக்ஷன் எப்சிலான் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நல் ப்ரொடக்ஷன் எப்சிலானை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதில் ஏதாச்சும் யூனிட் ப்ரொடக்ஷன், அதாவது ஒரு சிங்கிள் கேபிட்டல் லெட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா ஸோ வந்து அதையும் வந்து ரிமூவ் பண்ணணும். இதான் வந்து அப்போ வந்து இதில் வந்து நல் ப்ரொடக்ஷன் இருக்கா? ஆமாம், எப்சிலான் பேர் தான் வந்து நல் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் நல் ப்ரொடக்ஷன். ஸோ வந்து எலிமினேட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எலிமினேட் நல் ப்ரொடக்ஷன். ஸோ எந்த இதில் வந்து எந்த கிராமரில் வந்து நல் ப்ரொடக்ஷன் இருக்குது? ஏல வந்து ஒரு எப்சிலான் இருக்குது, பியில் வந்து ஒரு எப்சிலான் இருக்குது. அப்போ வந்து ஏ டென்ஸ் டு எப்சிலான், அதுக்கடுத்து பி டென்ஸ் டு வந்து எப்சிலான் வந்து இருக்குது. அது வந்து இங்கே மேலே கொடுத்துருக்க கிராமரில் எந்தெந்த இடத்துலலாம் கேபிட்டல் ஏ இருக்கோ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், எந்த இடத்துலலாம் கேபிட்டல் பி இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த எப்சிலானை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஸை வந்து எடுத்துக்கிறோம். எஸ்ஸில் கொடுத்துருக்காதா அப்படியே வந்து எழுதிக்கணும். எஸ் டென்ஸ் டு அது ஏபிஏ இருக்கா, அந்த ஏபிஏ வந்து அப்படியே வந்து எழுதி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 ஏ இருக்குது. அதில் நான் ஃபஸ்ட்டில் இருக்க ஏவுக்கு மட்டும் நான் எப்சிலான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா மீதி என்ன இருக்குது? எனக்கு பிஏ வந்து இருக்கும். அதுக்கடுத்து இப்போ 2 ஏல இப்போ லாஸ்ட்டில் இருக்க ஏவுக்கு நான் மட்டும் நான் எப்சிலான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், எனக்கு என்ன வரும்? ஏபி வந்து வரும். அதுக்கடுத்து இப்போ 2 ஏவுக்குமே நான் எப்சிலான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா என்ன வரும்னா நான் வந்து பி மட்டும் வந்து வரும். இப்போ ஏ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இப்போ பி வந்து சப்ஸ்டியூட், ஏபிக்கு எப்சிலான் சப்ஸ்டியூட் பண்ண வரும். இந்த பிக்கு வந்து நான் எப்சிலான் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ஏபி பிக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ அப்படின்னு வந்து வரும். இதே வந்து இப்போ ஏபிக்குமே சேர்த்து நான் எப்சிலான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா மீதி வந்து ஏ மட்டும் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து எலிமினேஷன் ஆஃப் நல் ப்ரொடக்ஷன். இதை வந்து எஸ்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்து ஏவுக்கும் பி, அதுக்கடுத்து ஏவுக்கு எப்படி சொன்னால் அங்கே கொடுத்துருக்கதா ஃபஸ்ட்டு வந்து அப்படியே எழுதிடணும். ஏ இருக்கா, ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் அதை அப்படியே எழுதிட்டு இப்போ கேபிட்டல் ஏவுக்கு மட்டும் நான் எப்சிலான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா மீதி இருக்க அந்த ஸ்மால் ஏ வந்து அப்படியே வந்துடும். இதான் அதுக்கடுத்து இங்கே கேபிட்டல் பி இருக்கா, அப்போ இங்கேயும் வந்து எப்சிலான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். பி டென்ஸ் டு அங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அது அப்படியே பி இருக்கா, அதை அப்படியே எழுதிக்கணும். பி அப்படியே எழுதிக்கிறேன். இந்த கேபிட்டல் பிக்கு நான் எப்சிலான் சப்ஸ்டியூட் பண்ணால் மீதி இருக்க அந்த பி வந்து அப்படியே வந்து வரும். ஸோ இப்போ ஏதாச்சும் வந்து எப்சிலானை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் வந்து எலிமினேஷன் ஆஃப் வந்து நல் ப்ரொடக்ஷன்ஸ். அதுக்கடுத்து வந்து என்ன பார்க்கணும்னா எலிமினேஷன் ஆஃப் யூனிட் ப்ரொடக்ஷன். யூனிட் ப்ரொடக்ஷன்னா என்ன அர்த்தம்னா ஒரே ஒரு சிங்கிள் கேபிட்டல் லெட்டர் மட்டும் இருக்கான்னு வந்து பார்க்கணும். இதில் வந்து 3 கேபிட்டல் லெட்டர், 2 கேபிட்டல் லெட்டர், இதில் வந்து இந்த இருக்குது. பின்ற ஒரு சிங்கிள் கேபிட்டல் லெட்டர் மட்டும் தனியாக இருக்குது, ஏன்றது வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் மட்டும் தனியாக இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா இதில் வந்து யூனிட் ப்ரொடக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ வந்து எலிமினேட் வந்து யூனிட் ப்ரொடக்ஷன். ஸோ எலிமினேட் யூனிட் வந்து ப்ரொடக்ஷன். ஸோ யூனிட் ப்ரொடக்ஷன்ஸை வந்து எப்படி எலிமினேட் பண்ணுவாங்கன்னா எஸ் டென்ஸ் டு மற்றதெல்லாம் வந்து எதுவும் டச் பண்ண தேவையில்ல, அப்படியே வந்து எழுதுனா போதும். ஏபிஏ, அதுக்கடுத்து வந்து பிஏ, அதுக்கடுத்து வந்து ஏபி. இந்த பிக்கு மட்டும் அந்த பியோட ஆன்சர் இங்கே கீழே என்ன இருக்கும் அதை தூக்கிட்டு வந்து எழுதணும், அவ்வளோதான். ஸோ பி பார் பி, அவ்வளோதான். அதுக்கடுத்து மீதி அப்படி இருக்க ஏவை வந்து எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து இந்த கேபிட்டல் ஏ யூனிட் ப்ரொடக்ஷன் இருக்கா, அப்போ அந்த கேபிட்டல் ஏவுக்கு என்ன ஆன்சர் இருக்கோங்க அதை தூக்கிட்டு வந்து எழுதணும். ஏ பார் ஏ, இந்த இதை வந்து எழுதணும், அவ்வளோதான். என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த பிக்கு பதில் இந்த பியோட ஆன்சர் இருக்குல்ல பிஏ, அதை வந்து தூக்கிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இந்த ஏவுக்கு பதிலாக அந்த ஏவோட ஆன்சர் இருக்குல்ல அதை வந்து எழுதியிருக்கேன். ஸோ மற்றதில் இதில் எதுவும் கேபிட்டல் ஏ மட்டும் தனியாக இருக்கா? இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் அப்படியே வந்து எழுதியிருக்கேன். ஸோ ஏ டென்ஸ் டு ஏ பார் ஏ, அதுக்கடுத்து பி டென்ஸ் டு என்னது பி பார் பி, இப்படி வந்து எழுதிக்கணும். ஸோ இப்போ வந்து என்ன செஞ்சிட்டோம்னா என்னது யூனிட் ப்ரொடக்ஷனையும்
யூனிட் ப்ரொடக்ஷனையும் நல் ப்ரொடக்ஷனையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து சிஎன்எஃப் ஃபார்மில் வந்து நம்ம வந்து செய்யணும். ஸோ இதில் வந்து எதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து சிஎன்எஃப் ஃபார்மில் வந்து இருக்குன்னு வந்து பார்க்கணும். சிஎன்எஃப் ஃபார்ம்னா என்னது? சிஎன்எஃப் ஃபார்ம்னா எப்படின்னா ஒரு ஒரு ஸ்மால் லெட்டர் வந்து வரலாம், இல்லாட்டி 2 கேபிட்டல் லெட்டர் வந்து வரணும், கேபிட்டல் லெட்டர் வரும். அந்த மாதிரி யாரெல்லாம் ஏற்கனவே இருக்காங்க. ஸோ இதில் 2 கேபிட்டல் லெட்டர் இருக்குது. அப்போ வந்து ஆல்ரெடி சிஎன்எஃப் ஃபார்ம் தான். இது கேபிட்டல் லெட்டர் ஆல்ரெடி சிஎன்எஃப், ஒரே ஒரு இது ஸ்மால் லெட்டர் இருக்குது. அப்போ இது சிஎன்எஃப் ஃபார்ம் தான். இது இந்த ஸ்மால் ஏ சிஎன்எஃப் ஃபார்ம் தான். அதுக்கடுத்து இந்த ஏஏ சிஎன்எஃப் ஃபார்ம் தான். இந்த ஸ்மால் ஏ சிஎன்எஃப், இந்த இது சிஎன்எஃப். அப்போ எதெல்லாம் ஆல்ரெடி இனி வந்து சிஎன்எஃப் ஃபார்மில் இருக்கோ அதை முதல் எழுதிங்க. எஸ் டென்ஸ் டு பிஏ 2 கேபிட்டல் லெட்டர் இருக்குது, ஏபி 2 கேபிட்டல் லெட்டர் இருக்குது, ஒரு ஸ்மால் பி அதுக்கடுத்து 2 ஏ கேபிட்டல் லெட்டர் இருக்குது, அதுக்கடுத்து வந்து ஏ இந்த இது. அதுக்கடுத்து ஏ டென்ஸ் டு இதில் வந்து இது வந்து ஏ, இது வந்து ஏ. அதுக்கடுத்து பி ஒரே ஒரு ஸ்மால் லெட்டர் மட்டும் இருக்குல்ல, பி டென்ஸ் டு. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி என்ன ஃபார்மில் இருக்குது? சிஎன்எஃப் ஃபார்மில் தான் வந்து இருக்குது. அப்போ இதை நம்ம இதுவும் வந்து கன்வெர்ட் பண்ணணுன்ற அவசியம் வந்து இல்லை. ஸோ அதுக்கடுத்து இப்போ மீதி எதெல்லாம் இருக்குது? என்னது? ஏபிஏ இருக்குது, அதுக்கடுத்து பிபி இருக்குது, அதுக்கடுத்து ஏஏ இருக்குது, அதுக்கடுத்து ஏஏ, இங்கே பிபி இருக்குது. இதை தான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லென்த்து 2, இதில் 1 ஏபிஏ லென்த்து 3, இதுக்கு லென்த்து 2, இது லென்த்து 2, இது லென்த்து 2, இது லென்த்து 2வா? 2 லெட்டர் தானே இருக்குது, இதுக்கு 2 லெட்டர் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 லெட்டர் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து இந்த 3 லெட்டர் இருக்கிறத வந்து முடிப்போம். ஸோ 2 லெட்டர் இருக்குது. எது? எஸ் டென்ஸ் டு எஸ்ஸில் என்ன இருக்குது? 2 லெட்டர் இருக்குது. இன்னும் முடிக்காமல் சிஎன்எஃப் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணது வந்து என்ன இருக்குது? என்னது? பிபி வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து எஸ்லேயே வேறு என்ன இருக்குது? ஏஏ வந்து இருக்குது. இது 2 தானே இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. அதுக்கடுத்து ஏல என்ன இருக்குது? ஸோ வந்து ஏவில் வந்து என்ன இருக்குன்னா இந்த ஏஏ இருக்குது. இது வந்து லென்த்து 2வா? அதுக்கடுத்து பியில் என்ன இருக்குது? ஸோ பியில் வந்து என்ன இருக்குன்னா என்னது? பி இருக்குது. இப்படி இருக்கா? ஸோ இதுக்கு என்ன செய்யணும்னா, இப்போ நம்மளுக்கு வந்து சிஎன்எஃப் ஃபார்ம்னா 2 கேபிட்டல் லெட்டர் வந்து வரணும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்மால் லெட்டர் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கனால நான் இப்போ வந்து ஏவுக்கு பதிலாக R1 அப்படின்ற ஒரு கேபிட்டல் லெட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், பிக்கு பதிலாக R2 அப்படின்ற கேபிட்டல் லெட்டரை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லணும் சைடில். இப்போ பிக்கு பதிலாக போட்டால் என்ன வரும்? R2B. அதுக்கடுத்து இதுக்கு போட்டால் என்ன வரும்? R1A வந்து வரும். இதுக்கு வந்து R1A வரும். அதுக்கடுத்து இது வந்து என்ன வந்துருச்சு? பி வந்து R2B. இப்போ எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டரை மாற்றியாச்சா? லென்த்து 2 இருக்குது. இப்போ இதுவும் 2 கேபிட்டல் லெட்டர். அப்போ இதுவும் வந்து மாற்றியாச்சு, இதுவும் வந்து மாற்றியாச்சு, இது மாற்றியாச்சு, இது மாற்றியாச்சு. இப்போ மீதி எது மட்டும் இருக்குது? இந்த ஏபிஏ. ஸோ லென்த்து 3ல் இருக்க அந்த ஏபிஏ. அப்போ வந்து எஸ் டென்ஸ் டு என்னது? ஏபிஏ அப்படின்ருக்கு. ஸோ இதுலேயும் இப்போ 1 2 3 3 கேபிட்டல் லெட்டர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எத்தனை கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கணும்? 2 கேபிட்டல் லெட்டர் தான் வந்து இருக்கணும். ஸோ ஓகேவா? அப்போ ஏபிக்கு பதிலாக நான் என்ன போட்டுறேன்? என்னது? R3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி, ஏபிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? R3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் R3A அப்படின்னு வந்துருமா? இப்போ வந்து 2 கேபிட்டல் லெட்டராக வந்து மாறுமா? அவ்வளோதான். இப்போ எல்லாமே 2 கேபிட்டல் லெட்டராக வந்து மாறிடுச்சா? ஸோ இதை தான் வந்து எடுத்து வந்து எழுதணும். அவ்வளோதான். இந்த சிஎன்எஃப் லாஸ்ட்டாக the CNF ஃபார்மஸ் அப்படின்ட்டு எஸ் டென்ஸ் டு ஃபஸ்ட்டு வந்து ஏபிஏ அது வந்து எப்படி மாறி இருக்குது? ஏபிஏ எப்படி மாறிடுச்சு? R3 என்னது? R3ஏவா வந்து மாறிடுச்சு. அதுக்கடுத்து இங்கே இருக்க பிஏ வந்து ஏதாச்சும் மாற்றணுமா? மாற்றலை. ஆல்ரெடி 2மே கேபிட்டல் லெட்டர் இருந்துச்சா? அதை அப்படியே வந்து இங்கே வந்து பிஏ அப்படியே வந்து எழுதிடும். அதுக்கடுத்து வந்து இங்கே இருக்க ஏபிஏ வந்து எதுவும் மாற்றணுமா? மாற்றலை. அதனால வந்து ஏபிஏ வந்து அப்படியே வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து அங்கே இருக்க இந்த பிபிஏ வந்து எப்படி மாற்றணும்? R2Bன்னு மாற்றணும். அப்போ வந்து R2 என்னது? R2
பின்னு வந்து எழுதணும். அதுக்கடுத்து அங்கே வந்து அந்த ஸ்மால் பி இருக்கா, ஸ்மால் பியை எதுவும் மாற்றலை, அதனால வந்து ஸ்மால் பி வந்து அப்படியே வந்து எழுது. அதுக்கடுத்து ஏஏ, இங்கே வந்து ஏஏ இருக்கா, அந்த ஏவை எது மாற்றணுமா, மாற்றலை, அதனால் அப்படியே ஏஏன்றதை அப்படி எழுதணும். ஸோ அதுக்கடுத்து இந்த ஏ எஸ் டென்ஸ் டு ஏஏவை வந்து எஸ் டென்ஸ் டு ஏஏ வந்து எப்படி மாற்றணும், என்னது R1 ஏன்னு மாற்றணும். அதை வந்து இப்படி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்மால் ஏவை அப்படியே வந்து போட்டுரும். இப்படி இருந்ததை எல்லாத்தையும் நான் வந்து எப்படி மாற்றிட்டேன், லாஸ்ட்டாக இப்படி வந்து மாற்றிட்டேன் அப்படின்னு வந்து எழுதணும். அதுக்கடுத்து ஏல வந்து பார்க்கணும், ஏ டென்ஸ் டு இந்த ஏ டென்ஸ் டு ஏஏவை வந்து எப்படி மாற்றணும், ஏ டென்ஸ் டு ஏஏ வந்து என்னது R1 ஏவை வந்து மாற்றியாச்சு. அதுக்கடுத்து இந்த ஏ அப்படியே எடுத்துக்கலாமா, இந்த ஏ வந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பியில் இந்த பியோட இந்த பிபியை வந்து நம்ம எப்படி மாற்றிட்டோம், பிபியை R2பியை வந்து மாற்றணும், R2B. அதுக்கடுத்து அந்த பி வந்து அதுக்கடுத்து இந்த பி இருக்கா, ஸோ அதை வந்து எனக்குள்ளே வந்து எழுது. இது ஃபுல்லாமே நான் இப்படி இருந்துச்சு, அது ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி மாற்றிட்டோம். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து 2 கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால், இது 2 கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர், இந்த மாதிரி வந்து சிஎன்எஃப் ஃபார்ம்லேயும் வந்து எழுதி முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து சைடில் எடுத்துக்கிட்டோம்ல அதையும் வந்து எழுதணும். ஸோ வந்து R1ன்றது வந்து என்னென்னா ஏ, R2ன்றது வந்து என்னது பி, R3ன்றது வந்து ஏபி. எப்பயுமே கேபிட்டல் லெட்டர் தான் வந்து சைட்லேயே வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்ல ஏன்ற அதையும் வந்து தூக்கிட்டு வந்து இதுதான் வந்து சிஎன்எஃப் ஃபார்ம். ஸோ அடுத்து வந்து இந்த சிஎன்எஃப்லேயே வந்து இன்னொரு சம் வந்து பார்க்குறோம். ஸோ இதுலேயே வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் கொடுத்து சிஎன்எஃப்பை வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஸோ அதில் ஏதாச்சும் வந்து நல் ப்ரொடக்ஷன் எப்சிலான் இருக்கான்னு வந்து பார்க்குறோம். எப்சிலான்ற சிம்பல் எதுலையாச்சும் இருக்கா, எஸ்லேயோ ஏலையோ பிலையோ இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, எதுலையுமே இல்லை. அப்போ அந்த ஸ்டெப்பு வந்து செய்ய தேவையில்லை. எலிமினேட் நல் ப்ரொடக்ஷன் அது வந்து பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து என்னது, ஸோ எலிமினேட் யூனிட் ப்ரொடக்ஷன் ஒரே ஒரு கேபிட்டல் லெட்டர் மட்டும் தனியாக வரக்கூடாது. இப்போ இது மாதிரி பிஏ ஸ்மால் லெட்டரும் கேபிட்டல் லெட்டர் சேர்ந்து வரலாம், தனியாக மட்டும் கேபிட்டல் ஏவோ தனியாக மட்டும் கேபிட்டல் பி அந்த மாதிரி வரக்கூடாது. அதுதான் வந்து யூனிட் ப்ரொடக்ஷன். அந்த மாதிரி எதுவும் தனியாக ஏ மட்டும் பி மட்டும் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பின்னு வந்திருக்கா, வரலை. அப்போ யூனிட் ப்ரொடக்ஷனும் வந்து நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஸோ டேரெக்டாக வந்து என்ன செஞ்சிடலாம், இது சிஎன்எஃப் ஃபார்மில் வந்து கொண்டு வரலாம். சிஎன்எஃப் ஃபார்ம்னா என்ன, ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கலாம், இல்லாட்டி வந்து 2 கேபிட்டல் லெட்டர் இருக்கலாம். ஆல்ரெடி சிஎன்எஃப் ஃபார்மில் இப்போ வந்து யார் இருக்கா, ஏபி. இது வந்து ஆல்ரெடி வந்து ஸ்மால் லெட்டர் அதனால ஆல்ரெடி சிஎன்எஃப் ஃபார்மில் இருக்குது. ஏ டென்ஸ் டு ஏவும் பி டென்ஸ் டு பி. இது வந்து எது இருக்குது, ஆல்ரெடி இன் சிஎன்எஃப் ஃபார்மில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து மற்றதை ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து சிஎன்எஃப் ஃபார்மில் வந்து மாற்றணும். ஸோ இதில் வந்து லென்த் 2 இருக்குதுல்ல, ஃபஸ்ட் இப்போ இது மாற்றணும், இதை மாற்றணும், இது ஃபஸ்ட்டு 2 லெட்டர் இருக்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாற்றிக்கிடுவோம். அதுக்கடுத்து 3 லெட்டர் இருக்கிறத மாற்றி, இப்போ வந்து எஸ் டென்ஸ் டு என்ன இருக்கும், பிஏ வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து எஸ் டென்ஸ் டு என்னது, ஏபி வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஏ டென்ஸ் டு வந்து என்ன இருக்குது, ஏஎஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பி டென்ஸ் டு வந்து பிஎஸ் இருக்குது. இது எப்பயும் போல் என்னது, ஏக்கு பதிலாக R1, பிக்கு பதிலாக R2. ஏன்னா நம்மளுக்கு வந்து 2 கேபிட்டல் லெட்டர் வேணும். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்மால் லெட்டர் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்குனால மாற்றுறதுக்காண்டி பிடிச்சிடும். இப்போ வந்து பிக்கு பதிலாக R2A, அதுக்கடுத்து இந்த ஏக்கு பதிலாக R1B. இது எப்படி மாறும், R1S. அதுக்கடுத்து R2S. இப்போ எல்லாத்தையும் 2 கேபிட்டல் லெட்டராக வந்து மாற்றியாச்சா. ஸோ இப்போ இது வந்து சிஎன்எஃப் ஃபார்மில் மாற்றியாச்சு. இது என்னது, அதுக்கடுத்து இது ஃபுல்லாத்தையும் வந்து இப்போ மீதி என்னது இருக்குது, இந்த 2 மட்டும் இப்போ வந்து சிஎன்எஃப் ஃபார்மில் வந்து மாற்றணும். அப்போ வந்து ஏ டென்ஸ் டு பிஏஏ இப்போ மாற்றணும், பி டென்ஸ் டு ஏபி பிஎம்எல். இங்கே இந்த ஸ்மால் பிக்கு பதிலாக வந்து ஏற்கனவே என்ன சப்ஸ்டியூட் பண்ணலான்னு போட்டிருக்கோம், R2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலான்னு போட்டிருக்கோமா. அப்போ வந்து R2AA அப்படின்னு வந்துடும். இந்த ஏவுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலான்னு போட்டிருக்கோம், R1 சப்ஸ்டியூட் பண்ணலான்னு போட்டிருக்கோமா. அப்போ R1BBன்னு வந்து வருமா. இப்போ நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு, ஸோ 3 கேபிட்டல் லெட்டர் வந்து வந்திருக்கு. 3 கேபிட்டல், நம்மளுக்கு என்ன வேணும், ஸோ 2 கேபிட்டல் லெட்டர் தான் வேணும். அப்போ வந்து என்னது, R2Aவுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், நான் R3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து R1Bக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், R4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ வந்து R3Aவா வந்து மாறுமா. இங்கே என்னவா மாறும்,
R4B. இந்த இதுக்கு பதிலாக R3யும் இதுக்கு பதிலாக வந்து இது வந்து R4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வந்து கேபிட்டல் லெட்டராக மாற்றியாச்சா. த லாஸ்ட்டாக எப்படி எழுதணுன்னா த CNF ஃபார்மஸ் அப்படின்னு போட்டு S tends to இந்த BAவை நான் எப்படி மாற்றினேன் R2Aவை மாற்றிருக்கேனா. ஸோ அதை எடுத்து எழுதணும் R2A. அதுக்கடுத்து இந்த ஏபியை வந்து எப்படி மாற்றிருக்கேன் S tends to ஏபியை R1Bயை வந்து மாற்றிருக்கேன் R1B. அதுக்கடுத்து அவ்வளோதான். அதுக்கடுத்து ஏல இந்த BAA அதை வந்து எப்படி மாற்றிருக்கேன் BAயை வந்து R3 ஏவா வந்து மாற்றிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து இந்த ஏஎஸ்ஸை வந்து எப்படி மாற்றிருக்கேன் ஏஎஸ் இந்த R1 எஸ்ஸாக வந்து மாற்றிருக்கேன். அதுக்கடுத்து இந்த ஏ அப்படியே டைரெக்டாக வந்து ஏ. அதுக்கடுத்து அந்த பிஏ பி டென்ஸ் டு இந்த ஏபிபி எப்படி மாற்றிருக்கேன் ஏபிபி வந்து லாஸ்ட் வந்து R4 என்னது R4Bயாக வந்து மாறி இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பிஎஸ் வந்து எப்படி மாறி இருக்கு பிபிஎஸ் வந்து R2Sஆக என்னது R2Sஆக வந்து மாறி இருக்கு. அங்கே அதுக்கடுத்து அந்த லாஸ்ட்டாக வந்து பி. இப்போ பாருங்கள் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து 2 கேபிட்டல் லெட்டர் இல்லாட்டி ஒரு ஸ்மால் லெட்டர் வந்திருக்கா. இது 2 கேபிட்டல் லெட்டர், இது 2 கேபிட்டல் லெட்டர், இது இல்லாட்டி ஒரு ஸ்மால் லெட்டர். இது எல்லாத்தையும் மாற்றிட்டோமா. அப்போ வந்து கரெக்டாக அப்போ வந்து R1ன்றதை வந்து நான் ஏவாக வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ R2ன்றது வந்து நான் வந்து பியாக வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த சைடில் எழுதணும்னா அதை திரும்ப R3ன்றது வந்து என்னென்னா R2A. அதுக்கடுத்து R4ன்றது வந்து என்னென்னா ஸோ வந்து R1B. இவ்வளோதான். இதான் வந்து CNF ஃபார்ம். நம்மளுக்கு நல் ப்ரொடக்ஷனோ யூனிட் ப்ரொடக்ஷனோ இல்லாட்டி நம்ம வந்து டைரெக்டாக வந்து இவ்வளோ மட்டும் செஞ்சால் போதும். ஊடையில் வந்து மானைத்தேனே இந்த எதாச்சும் எழுதிட்டு இந்த இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா 13 மார்க் கொஷின் இருந்தது.